என்ன மணி 9 ஆகுது, இன்னும் யாரையுமே இந்த பக்கம் வர காணுமே. வேலைக்கு போறவங்களாம் சீக்கிரமா போயிட்டாங்க போல இருக்கே. நான் வேற எல்லாரும் வருவாங்கன்னு நிறைய ஆள கூழுக்கு காய்ச்சி வச்சிருக்கேன். என்னடி அக்கா, அம்மா காலையிலே இப்படி மானத்தை வாங்குறாடி, அசிங்கமாக இருக்குது. நம்ம ஸ்கூல் பிள்ளைய பார்த்தா நம்ம என்னடியே நினைக்குங்க. ஆட நீ வேறடி, என் கிளாஸ் பசங்க எல்லாருமே இந்த டைமுக்கு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. இன்னைக்கு நம்ம லீவ் போட வச்சதும் இல்லாமல் இப்படி ரோட்ல எல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. அந்த பசங்கெல்லாம் பார்த்தா கிளாஸ்ல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்ப அசிங்கமா போயிரும்டி. என்னடி நொனன்ட்டே இருக்கிறீங்க? ஏமா இந்த கூழ் ஊற்றுறதுக்கெல்லாம் நீயும் அப்பாவும் சேர்ந்து நின்று ஊற்ற வேண்டியதானே, எங்களை ஏமா இங்கே வந்து நிற்க வச்சிருக்கப்ப? ஏண்டி இதுல என்ன உங்க 2 பேத்துக்கு அசிங்கம் வேண்டி கிடக்குது? அதுவும் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு சாமி கூழ் ஊத்துறோம், அதுவும் வேற எங்கேயாவதுமா போய் நிற்கிறோம்? நம்ம வீட்டு வாசல்ல தானே நிற்கிறோம். உங்களுக்கு என்ன அசிங்கம் கேட்குறேன். எம்மோ, எங்க கிளாஸ் பசங்க வீடெல்லாம் இங்கே தாம்மா இருக்கு. எல்லாரும் இப்போ நம்ம வீட்டை தாண்டி தானே ஸ்கூலுக்கு போவாங்க. பார்த்துட்டு போனால் ஒரே அசிங்கமாக போயிருமா? ஓஹோ அப்படியா, உங்கள் கிளாஸ் பசங்க வீடெல்லாம் இங்கே தான் இருக்குதா? சரி சரி, இப்போ இதில் வந்தாங்கன்னா கூப்பிடு சரியா? ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுப்போம். இங்கேம்மா, நீ அப்படி ஏதாவது பண்ணணுன்னா வச்சுக்கோ, நான் வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுவேன். ஆட இவளுங்க ஒருத்தி. சரி சரி, ஒன்றும் பண்ணலை, பேசாமல் நில்லுங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ரோட்டில் நின்றுக்கிட்டு வர்ற போடுறவங்களாம் வாங்க வாங்க கூழ் குடிங்கன்னு கூப்பிட்டு கொடுப்போம். அதெல்லாம் எம்புட்டு ஜாலியாக இருக்கும். இவளுங்களுக்கு என்னமோ ரொம்ப தான் வெக்கப்படுறாளுங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன தான் பண்ணுறதோ தெரியலை. பாக்கியா அக்கா கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் ஒரு டம்ளரை குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு சொம்பு வாங்கிட்டு வருவோம். என்ன பாக்கியா அக்கா, இப்போ தான் கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிங்களா இல்லை ரொம்ப நேரம் ஆச்சா? வா கீதா வா வா. இல்லை கீதா, இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. சரிக்கா சரிக்கா, எத்தனை பேர் கொடுத்தீங்க? இல்லை கீதா, இன்னும் யாரும் வர காணோம். வேலைக்கு போகிறவங்கலாம் 8 மணிக்கெலாம் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த குளத்து வேலைக்கு வயல் வேலைக்கு போகிற ஆளுக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்கக்கா, இதுக்கப்புறம் கூட்டம் வரும். நில்லுங்க. சரி கீதா, நீ ஒரு டம்ளர் குடிக்கிறியா? கொடுங்கக்கா, குடிப்போம். இந்தா கீதா. என்னக்கா தொட்டுக்க என்ன வச்சுருக்கிறீங்க? உள்ள வெங்காயத்தையும் மாங்காயும் நறுக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவாட்டு குழம்பையும் ஊற்றிருக்கேன் கீதா. குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. அடட, கருவாட்டு குழம்பா? அப்போ சூப்பராக இருக்குமே. அடட செம்ம டேஸ்ட்டு. பாக்கியாக்கா சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் கைப்பக்குவமே தனி தான் போங்க. என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? அப்படியே நல்லா இருக்குதா? சரி சரி, குடிச்சிட்டு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கும் உன் பையனுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போ. கண்டிப்பாக. நீங்கள் கூழு போடுவீங்கன்னு தானே இன்னைக்கு நான் காலை சமைக்கவே இல்லை. சரிம்மா பரவாயில்லம்மா. குடி. நீ இன்னும் கொஞ்சம் கூட வாங்கிக்கிறியா? ஊத்தவா? இல்லைக்கா போதுங்க்கா. போதுமா கீதா? போதுங்க்கா. வயிறு நல்லா கின்னுன்னு இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குதுக்கா. ஆமாண்டி, அப்புறம் இருக்காதா பின்ன? தெரியாமையா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க ஆடி மாசத்துல கூழ் ஊற்றணும்னு. ஆமாக்கா. ஆமாம், இவளுங்க 2 பேரும் ஏன் இங்கே நிற்கிறாளுங்க? ஸ்கூலுக்கு அனுப்பலையா இன்னைக்கு? ஆமா கீதா, இந்த கூழ் ஊத்துறதுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கட்டும்னு நான் தான் போவேனான்ட்டேன். அப்படியா பாக்கியாக்கா? சரி. இந்த நெட்டவெளி இது இங்கிட்டு வர ஆளை காணோம். வந்தாளா? இல்லை கீதா, நேற்றே சொல்லிட்டு இருந்தா, ஃபோன் பண்ணினேன். இது மாதிரி கூழ் ஊத்துறண்டி, வந்தீங்கன்னா காலை கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம்ல அப்படின்னு. இல்லைக்கா, இன்னைக்கு டாக்டருக்கு, நாளைக்கு டாக்டரை போய் பார்க்கணும், செக்கப் இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா. அதுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வீட்டுக்கு தான் கீதா கொடுத்து விடணும். நீ இதுக்கு போனால் சொல்லு சரியா? நான் அந்த பக்கம் போவேனா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், நான் போனேன்னா வாங்கிட்டு போகிறேன். சரி, என் மயனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் கூழ் தரீங்களா? இந்தாடி எடுத்துகிட்டு போ. பெரியவளே, அந்த வாளியில் இருக்க கூழ் அப்படியே தூக்கி இங்கிட்டு கொடு. இதெல்லாம் ஒரு வேலைன்னு அம்மா காலங்காத்தால நம்மள செய்ய சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். இந்தாம்மா புடிமா, கனமா இருக்குது. ஏண்டி இதெல்லாம் ஒரு கனமா? நீங்களாம் நாளைக்கு எப்படி பிள்ளை பெற்று வளர்க்க போறீங்களோ தெரியல, போங்க. இந்தா கீதா, கொண்டுட்டு போய் மாப்பிள்ளைக்கும் உன் மயனுக்கும் கொடுப்போ. சரி பாக்கியாக்கா, சரி வரேன். எப்பாடா காலையில் சோறாக்குற வேலை இன்னைக்கு மிச்சம். டெய்லியும் இப்படி யாராவது கொடுத்துனா நல்லாத்தான் இருக்கும். பாக்கியாக்கா, ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுமா, என்ன டவுட்டு? இல்லைக்கா, இன்னைக்கு மட்டும்தான் கூழ் ஊற்றுவீங்களா இல்லை வாரம் ஊற்றுவீங்களா? ஆடியில் ஏதாவது ஒரு வாரம் ஊற்றுவோம்மா. அதான் இன்னைக்கு கொடுத்துட்டோம்ல, அம்பிட்டுதாம்மா, இதுக்கப்புறம் இல்லை. ஏம்மா, கீதா? இல்லைக்கா, சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன இது, காலையிலே ஏதோ வீட்டு முன்னாடி டேபிள் பாத்திரம் நிற்கிறா. ஒரு வேளை இட்லி கடை போட்டுட்டாலோ என்னன்னு பார்ப்போம். ஓஹோ, ஆடிக்கு கூழ் ஊத்துறாளுகளோ? சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அடே நம்ம ராணியக்கா, சரி அவங்களுக்கு போய் ஒரு சொம்ப கொடுத்துட்டு வருவோம். இங்கேருமா, அவங்க இப்போ இங்கே வந்தாங்களா? அவங்க வீட்டு முன்னாடி அவங்க நிற்கிறாங்க. ஏமா கொண்டு போய் கொடுக்குற? அந்த பொம்பளை தான் கொஞ்சம் சிடுன்னு விழுகும்ல, அதுக்கிட்டலாம் கொண்டு போய் கொடுக்காதம்மா. அட அப்படிலாம் சொல்லாதீங்கடி, சாமி கூழ் அதெல்லாம் வாங்கிக்குவாங்க, பேசாமல் இரு. நீ வேற ஏண்டி, உனக்கு அம்மாவை பற்றி தெரியாதா? அதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா, போகட்டும் விடு.
ஐயோ அந்த அக்கா வேற உள்ள போறாங்களே. ராணி அக்கா நில்லுங்க, உங்களுக்கு தான் கூழ் எடுத்துட்டு வரேன். அட இப்போ எதுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கா? வெளியில் வந்து தப்பாக போச்சு போல. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு இப்போ கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைக்கா, இன்னைக்கு ஆடி கூழ் ஊத்துறோம். பக்கத்து வீட்டிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? அதான் உங்களுக்கு ஒரு சொம்பு எடுத்துட்டு வந்தேன், வாங்கிக்கோங்கக்கா. இல்லைம்மா, இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மா. அட சாமி கூழுக்கா, வேண்டாம்லாம் சொல்லப்படாது. இந்தாங்க ஒரு சொம்பு குடிச்சு பாருங்க. சொன்னால் கேட்க மாட்ட போலையே. சரி கொண்டா. சரி நான் உள்ளே கொண்டு போய் குடிக்கிறேன், அப்புறம் கொண்டுட்டு வந்து தரட்டுமா பானையை? இதெல்லாம் எதுக்குக்கா கேட்டுட்டு? இங்கே தானே இருக்கிறீங்க, ஓடியா போறீங்க, கொண்டுட்டு போங்கக்கா, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இவளுக்கிட்ட ரொம்பலாம் பேச்சு வச்சுக்க கூடாது. இங்கேருமா, நீ சொன்னா கேட்க மாட்டியா? அந்த பொம்பளை பார்த்து என்னமோ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி கூழெல்லாம் குடிக்கிற பழக்கம்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கிட்ட எதுக்குமா போய் கொடுத்துட்டு இருக்க? இங்கே ரெடி மூத்தவளே, பெரியவர்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? நீங்கள் 2 பேரும் உள்ள அடுப்படிக்கு போயிட்டு 2 தூக்குவாளி இருக்கும், எடுத்துகிட்டு வாங்க. எதுக்குமா தூக்குவாளி? ஆட நம்ம மல்லிகா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேத்தி வேற இன்னைக்கு வர்றாங்களாம். அவங்க வீட்டுக்கு ஒன்றும், அதுக்கப்புறம் நெட்டவள்ளி வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா வர்றாளா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டுக்கு ஒன்றையும் ஊற்றி கொடுத்துடுவோம். ஆமாம், யார்கிட்ட கொடுக்க போகிற? நீயே கொண்டு போய் கொடுக்க போறியாப்பா? ஏண்டி நீங்கள் சும்மா தானே நிற்கிறீங்க, கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வர்றது? ஆஹா, அதெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. நான் வேணா உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீயே கொண்டு போய் கொடுத்துக்கோ, என்னெல்லாம் போக சொல்லாத. ஆமாம்மா, லீவ் போட்டுட்டு என்ன எங்களை தூக்குவாளியை தூக்கிட்டு ஊர் ஊராக நடக்க சொல்கிறியா? அதெல்லாம் நான் போக முடியாது. ஆட இவளுக இருக்கிற ஆளுகளே, அக்காலும் தங்கச்சியும், இதில் மட்டும் ஒன்று குடிக்குவாளுக. இன்னும் ஒரு 5-6 பேர் வந்தால் நல்லாயிருக்கும், கடை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம போய் வேலையாவது பார்க்கலாம். வெயில் வேற வரப்போகுது. யார் அது? அந்த சாப்பாடு வீடு வீட்டு கொடுக்குற தம்பி இல்லை அது? சரி வரட்டும், அந்த பையனுக்கு ஒரு டம்ளர் கொடுப்போம். தம்பி சாப்பு சட்டை கொஞ்சம் நில்லுப்பா. அட என்ன ஆண்டி, என்னைய கூப்பிட்டீங்க? என்ன இவன் பொசுக்குன்னு ஆன்ட்டின்ட்டேன்? ஓ, மெட்ராஸில் இருக்கிறதுனால அப்படி தான் சொல்லுவானோ? அன்னைக்கு தோப்பில் வச்சு அக்கா அக்கான்னு நல்லா தானே பேசினேன், இன்னைக்கு ஆன்ட்டின்றேன். சரி ஏதோ கூப்பிட்டு தொலையட்டும். ஆமாம் தம்பி, உன்னதான். இங்கே வாப்பா, ஒரு டம்ளர் கூழ் குடிச்சிட்டு போறியா? இல்லை ஆண்டி, எனக்கு கூழெல்லாம் குடிச்ச பழக்கம் இல்லை, வேண்டாம் வேண்டாம். எப்பா, காசுக்குன்னு நினச்சிட்டு வேணான்னு சொல்லாதப்பா. கோயிலுக்கு சாமிக்கு வேண்டுதல் பண்ணிட்டு கூழ் ஊத்துறேன்ப்பா, ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயேன். அட என்ன ஆண்டி, விட மாட்டேங்கிறீங்களே. சரி இந்தா வரேன். இந்தா தம்பி. என்ன ஆண்டி, இங்கே கூழ்லாம் ஃப்ரீயாக ஊற்றுறீங்க? மெட்ராஸ்லலாம் இந்த ஒரு பானை 30 ரூபா ஆண்டி. அப்படியாப்பா, 30 ரூபாய்க்கா தர்றாங்க? இது வந்து நான் வந்து ஆடிக்கு கூழ் வருஷம் ஊற்றுவேன்ப்பா, அந்த கூழ் தான் இது, காசெல்லாம் இல்லை. நீ குடிப்பா, இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் வாங்கி சாப்பிடு சரியா? இல்லை ஆண்டி, எனக்கு இதுவே போதும். ஐயோ என்னப்பா, என்னாச்சுப்பா? பச்சை மிளகாய் எதையோ கடிச்சிட்டியா? ஏப்பா இப்படி அழுகுற? கொஞ்சம் தண்ணி வேணா எடுத்துட்டு வந்து தரட்டா? இல்லை ஆண்டி, இல்லை அதெல்லாம் வேணாம் ஆண்டி, இது ஆனந்த கண்ணீர் ஆண்டி. என்னப்பா சொல்ற, ஆனந்த கண்ணீரா? ஆமாம் ஆண்டி, மெட்ராஸ்லலாம் நான் சாப்பாடெல்லாம் டெலிவரி பண்ண போனால் எனக்கு யாரும் தண்ணி கூட ஒருத்தவங்க தரமாட்டாங்க ஆண்டி. ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு கூழ் கொடுக்குறீங்கல்ல, அதான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அடக்கி இருக்கு பயலே, இதுக்குதான் அழுகுறியா? அட கண்ணத்தோடப்பா, இதில் என்ன இருக்குது, கண்ணத்தோட அழுகாத. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. காலையிலலாம் நான் இங்கே சாப்பிட்றதே இல்லை, இன்றைக்கி நல்லா வயிறார கூழ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லப்பா, ஏன் காலை சாப்பிட்றது இல்லையா? இல்லை ஆண்டி, எங்கே ஆண்டி வேலையே பெருசாக இருக்க மாட்டேங்குது, ஹோட்டலில் சாப்பிட்டாலும் ரொம்ப செலவாகுது ஆண்டி. அதனால் மதியம் சாப்பிடுவேன், அப்பப்போ நைட்டு சாப்பிடுவேன், அப்படிதான் ஆண்டி. இப்போ கூட பாருங்கள், ஒரு ஆர்டரும் இல்லை, சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அட என்னப்பா இப்படி சொல்கிற? உன் கதையை கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. இல்லை ஆண்டி, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஆண்டி இந்த பக்கமாக தான் போகிறேன், ஏதாவது இந்த பக்கம் வேலை இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சுட்டு போகிறேன். இல்லைப்பா, வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போயிட்டு வா. அம்மா இந்தாம்மா தூக்குவாளி கேட்டியே, இந்தா புடி, நான் உள்ளே போகிறேன். எங்கடி உன் தங்கச்சி எங்க? அவள் உள்ளே படுத்திருக்கா, நானும் போகிறேன், என்னால் நிற்க முடியல, கால் வலிக்குது. கொஞ்ச நேரம் கூட நில்லுங்கன்னா நிற்கிறீங்களா? சரி போ கொண்டா அந்த தூக்குவாளியை. எப்பா தம்பி, ஒரு சின்ன உதவிப்பா, சொன்ன எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? இதில் என்ன ஆண்டி தப்பாக நினைக்க போகிறேன், சொல்லுங்கள் என்ன பண்ணணும்? இல்லைப்பா, இவ சும்மானு கூலை கொடுத்துட்டு இப்போ வேலை வாங்குறான்னு நீ நினைக்கப்படாதுல்ல? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சொல்லுங்கள். இல்லைப்பா, இந்த 2 தூக்குவாளிலையும் கூழ் ஊற்றி கொடுக்குறேன். நம்ம பஞ்சாயத்து தலைவர் வீடு தெரியுமா, அவங்க வீட்லேயும், அதுக்கப்புறம் நம்ம நெட்டையா வருது என் கூட இருப்பாள்ல, அவங்க வீடு தெரியுமா, அவங்களுக்கும் கொடுக்கணும்ப்பா. கொஞ்சம் கொடுத்துறியா அந்த வழியாக போனீங்கன்னா? அட அவ்வளோதானே, அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் ஆண்டி. அவங்க வீடு எனக்கு தெரியும், தலைவர் வீடு நான் அடிக்கடி போகிறது தான், நான் போய் கொடுத்துட்றேன். நெட்டையாக இருப்பாங்களா அந்த அக்கா வீட்டு வழியாகவும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கேன், நீங்கள் கொடுங்க ஆண்டி, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இருப்பா, இதில் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்றேன்.
ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குது. பாவம் அது நிலைமையை கேட்டால் தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இந்தா தம்பி, இதை மட்டும் கொடுத்துரு சரியா? ஓகே ஆண்டி. தம்பி, காசு இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்காத சரியா? இந்த பக்கம் நீ எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் சரியா? என் ஆண்டி எப்போதும் வீட்டில் தான் இருப்பேன். பசிச்சுன்னா எதுவும் யோசிக்காத, வீட்டுக்கு வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. சரி நான் போயிட்டு வரேன் ஆண்டி, பாய். பாய்ப்பா பாய்ப்பா. சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. யாராவது வராங்களான்னு ஒரு 10 நிமிஷம் நின்று பார்ப்போம். யாரும் வரலன்னா உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான்.